காட்டன் பாக்ஸில் ஊழல் நடந்திருக்கு. ஒவ்வொரு பாட்டிலையும் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கி அதுலேயும் ஊழல் நடந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு பெரிய லெவலில் 1000 கோடி, சும்மா ஒரு குத்து மதிப்பாக 1000 கோடி, அதுக்கு மேலே எவ்வளோ வரப்போகுதுன்னு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணணும், இந்த அமைச்சரை அமலாக்கத்துறை கஸ்டடிக்கு எடுக்கணும். கஸ்டடிக்கு எடுத்து இவங்களை இன்வெஸ்டிகேஷன் கண்ட்ரோலுக்கு எடுத்து இவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் இன்னும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் இன்னும் எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தெரிய வரும். செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் இருக்கும்போது டிரைவருங்களுக்கும் கண்டக்டருங்களுக்கும் வேலை வாங்கி தரேன்னு அதில் நிறைய கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஊழல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் அவரை கைது செய்திருந்தாங்க. எவ்வளோ வருஷம் ஜெயிலில் வச்சு இன்ட்ராகேஷன் மேலே போயிட்டு இருந்தது, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பெயிலில் வெளியே வந்தார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஸோ இதில் இப்போது அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு. இப்போ இந்த ஜாமீனை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு இடி டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் கோர்ட்டு